வணக்கம்பா. இன்னைக்கு வந்து ஆற்றுல மீன் பிடிக்க வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா அணைக்கட்டை திறந்து விட்டாங்க. அதனால தண்ணி ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல இவ்வளவு இருக்கும், நெஞ்சுக்கு இருக்கும் ஆழம். இப்போ பாருங்க தண்ணியே இல்லை, கரை தெரியுது. நைட்டு வந்து பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு கெண்டை தெரிஞ்சிச்சு. அப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா கடந்துச்சு. இப்போதைக்கு தண்ணியே இல்லை. இங்கே வாருங்க மீன் பள்ளம். இது நைட்டு வந்து லைட் அடிச்சு பார்த்தீங்க. இங்கே வாருங்க, வாடா கொண்டாடா. யாருங்க ஒரு பிராமின் பள்ளமா கெண்டை பள்ளம் வந்துடல. அவருக்கு எத்தனை தண்ணி கிடக்குன்னு நைட்டு இங்கே வந்து லைட் அடிச்சு பார்க்கறது இருட்டுக்குள்ள வந்தேன். இது ஒரு பெரிய மங்கு சட்டி கிடக்குற அவ்வளோத்துக்கு கிடந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. அதனால நான் போயிட்டு இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க மீன் பள்ளத்தை பாருங்க. இங்கே பாருங்க எத்த தண்டி பள்ளம் கிடக்குது. இதான் பெரிய மீன் பள்ளம் தான். பாருங்க எத்த தண்டி கிடக்குது பாருங்க. அங்கன்னு கிடக்குது, அதே மாதிரி அங்கிட்டும் கிடக்குது, நிறைய கிடக்குல தண்ணி. நேற்று திறந்து விட்டது, இங்கிட்டு இருந்து கிடக்குற தண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ஏற்று மீன் வருதான்னு. அணைக்கட்டில் போட்டு ஆகலாம், 10 கிலோ இல்லைனா கெண்டை பிடிச்ச ஆகலாம் அணைக்கட்டில். நேற்று இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி இந்த கருவைக்கு அவ்வளோதுக்கு இருந்துச்சுங்க தண்ணி. தண்ணி சுற்றுற கருவை தூடுக்கு கீழே வந்துருச்சு, மண் தெரியுது. பாருங்க இதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஐயாயிரம் மீன் அடிக்குது. எங்கேயாச்சும் நமக்காண்டி பெரிய மீன் கிடக்குதான்னு இல்லை. இங்கே பாருங்க இவங்க பிராமின் பள்ளம், இன்னும் பிராமின் பள்ளம் கிடக்குது. அங்கே வேணால் கிடக்குது. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு கெண்டை நம்ம கண்ணில் பின்பற்றினா நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல செடி ஆட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்க கெண்டைங்க ஓடிச்சு. 2 கெண்டை ரோகு கெண்டை தான் அது. இதில் அடிச்சுக்கோங்க நிறைய வெட்டி ஆடுறாங்க. ஒரு வேலையை கட்டிட்டேங்க. இது வந்து பாருங்க காலையில் கெண்டை அடிக்கிறதுக்காண்டி இந்த கல்லை அறுன்னு எடுத்தாங்கன்னா அந்த கல்லை வச்சுருக்கோம். இங்கே எதுவும் கெண்டை கலந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுவோம். பார்ப்போம் என்ன போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். போட்டு எடுத்து வந்துடலாம். முடிவடைக்கு பார்த்து வலை கட்டியாச்சுங்க. இப்போதைக்கு 2 வலை கட்டியிருக்கோம். மீன் இங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் இந்த இடத்துல இருக்குது, அமுங்கிடும். அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. அதுக்குள்ள தான் மீன் இங்கே கலக்கிற மீனெல்லாம் அதுக்குள்ள தெரியும். அது மாட்டம் இங்கே ஒரு பள்ளம் மாட்டம் இருக்கும், இங்கே அங்கே தெரியும். அதே மாட்டம் நூல் வலையை அதில் அடிச்சுவிட்டு கலக்கணும்னா இதுக்குள்ள பதிவு கிடக்கிற மீன் நம்ம வரிசையாக கிடக்கிற வலைக்கு தான் போகும். இப்போ அது மாட்டம் தான் இப்போ கலக்கி பார்க்க போகிறோம். போகுதானு பார்த்துருவோம். இங்கே பாருங்க கீழே பாருங்கள், இதில் கலக்கிருக்கு. கேமராவில் தெரியுதானு இல்லை. பெரிய பெரிய மீன் இந்த வெங்காயத்தாமரையை வந்து சாப்பிட்ருக்கா. நாங்கள் வரவும் கலக்கிட்டு ஓடிடுச்சு. உள்ளே கிடக்குற மீன் தெரிலங்க. இங்கிட்டு 2 மீன் ஓடிடுச்சு, இங்கிட்டு பின்னாடி ஓடிடுச்சு. நம்ம சின்ன வலையாக தான் வச்சுருக்கோம். எல்லா வலையுமே சின்ன வலை தான். எந்த மாட்டுமா என்னன்னு தெரில. கட்டி போட்டு சும்மா கலக்கி பார்ப்போங்க, சுற்றிக்கிட்டு மாட்டினா தான். மீனை கலக்கிக்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக இதுல ஒரு பெரிய மீனாச்சும் இருக்குங்க. ஒன்றாச்சு மாட்டுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இருக்குது ஆனால் கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ நாங்கள் வரும்போதே நிறைய மீன் ஓடுச்சு. நம்ம வலையில் போய் மோதி மாட்டுமாங்கிறது தான் சந்தேகம். இல்லை மீன் எப்போ அடிக்குன்னு தெரியாதுங்க. இதில் கெண்டை கிடக்குது. கெண்டை திரும்பிடுச்சிங்க அந்த சைடு. கெண்டை ஏற்ற வலை இல்லை பெருகு, அதனால மோதி திரும்பிது. வேற கெண்டை மோதி திரும்பிச்சா? ஐயோ ஐயோ போயிடுச்சுங்க. இங்கே பாருங்க எத்த தண்டின்னு பெருசு கெண்டடா. அதுக்கு தான் சொன்னேன் ரெடி ஆடுறான்னு. இங்கே பாருங்க எப்படி போயிருக்கு பாருங்க. அல்ல வர கீழே போட்டோம்டா. நீங்கள் ஆண்டா வந்து மோதிட்டு கிடந்துருக்கு. இதில் வரணும். ஒரு கெண்டை ஓடிடுச்சுங்க வலையில பூந்துட்டு. சரியான பெருசு. என்ன பண்ணுறது, வலை வந்து 3 வலையாக போச்சு. அது ஏற்ற வலை இல்லை. இதுக்குலேருந்து வரும். யாருங்க நமக்கு வந்து ஒரு சிலேபி மாட்டிடுச்சிங்க இப்போதைக்கு. இப்போ வறுக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ யாருங்க முட்டை உள்ள சிலேபி. வாயில் எவ்வளோ முட்டை இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? தண்ணிக்கு தள்ளி விட்டுரும். கெண்டை தாங்க ஓடிடுச்சு, சரியான கெண்டை. நீ இவன் கரெக்டாக எடுத்தானு தெரில. வீடியோ ஆஃப் பண்ணாடாங்கிறேன், என் பேச்சை கேட்காமலே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓடும் போது தான் எடுத்தான். ஏன் அந்த அந்த 5 கண் வலைக்கு தான் போகும். எடுத்துட்டேன். வாடா வாடா வாடா. ஒரு பெரிய மீன்
வா பார்க்கலாம் மீன் பார்க்கலாம். விராமி நல்லா சைஸான விராமி தான், இருந்தாலும் அந்த கெண்டை எதிர்பார்த்தோம் நமக்கு விராமி தான் மாட்டிருக்கு. கிடைச்சதே கொண்டு வேண்டியதான். அதுலேருந்து சிலைக்கு வெளில வந்துருக்கு. பார்த்துக்கிட்டோம் அதை சுற்றிக்கிட்டு நல்லா பார்த்து வலுக்குதுடா, நல்லா சுற்றிக்கிருச்சிங்க. சின்ன சைஸு விராமீன் தான், இருந்தாலும் போதும். இவ்வளோ கஷ்டப்பட்டது இப்போதைக்கு மீன் மாட்டியிருக்கு. அடுத்து அந்த வலையை பார்ப்போம், அதில் இது மாட்டி எனக்கு தானே. பக்கத்தில் உண்டா பையன், பக்கத்தில் உண்டா? எனக்கு எந்த எனக்கு மாட்டும் போது வீடியோ எடுத்தா தானே? சரி உண்டா உண்டா. தண்ணி ஏடா இவ்வளோ இருக்குது, கொரடா ஊத்துறா. தூக்கியோட பின்னாடி தூக்கி அடியில் போட போகிறேன். அமர்த்திட்டு போட போகிறாங்க விராமீன் உள்ள இருக்க பாருங்க. வலையில் மாட்டையில் நம்ம உடியாந்து வந்து பொத்தலாட்டி அது ஓடி இருப்பாங்க, நம்ம பொத்திடணும். அதனால் நம்ம பிடிச்சிட்டோம். நமக்குள்ள மீன் சைஸு வளைஞ்சிருச்சு, போன மீன் மாட்டை இருக்குது. அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன நினச்சேன், நானும் தான் சார் நினச்சேன். பாருங்கள் நமக்கு வந்து கெண்டை இதில் கிடக்குது, ஆனால் அந்த வலைக்கு மாட்ட மாட்டுது. ஆனால் வலையை நைட்டு ஃபுல்லாக போட்டுட்டு காலைல வந்து பார்க்க போகிறேன் கெண்டை மாட்டுதானு. ஆனால் இது வரைக்கும் இப்போதைக்கு சிலேப்பி ஒத்தி தான் மாட்டுது. சிலேப்பி ஒரு விராமீன் ஒன்று மாட்டியிருக்கு. இது பாருங்க, இப்போ மாட்டினதுல இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய சிலேப்பி, நல்ல சிலேப்பி. கெண்டை கரெக்டாக அந்த மூலையில் தாங்க வலையில் வந்து அடிக்குது. என்ன துளு எவ்வளோ மீன் போகுதுன்னு ஆன் பண்ணிட்டேன் சார். ஆன் பண்ணிட்டியா சார்? என்ன மீன் சார் அது? தெரியா பாரு, சிலேப்பி. என்ன நின்றுக்கா நானே நின்று. காலில் வந்து மோதுங்க, பெரிய சிலேப்பின்னு நினைக்கிறேன். சிலேப்பி